ஹலோ வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் விஜயதுரை. இன்றைக்கி வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்க ஃபண்டேரா பார்க் வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக இந்த சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபண்டேரா பார்க்கில் என்னென்ன விலங்குகள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து போர்டில் வந்து அந்த என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க இந்த ஃபண்டேரா பார்க்குடைய என்ட்ரன்ஸு. இந்த ஃபண்டேரா பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஐடி ரோடு, விஐடிக்கு போகிற வழியில், வேலூர் மாவட்டத்தில் விஐடிக்கு போகிற வழியில் இருக்குது இந்த ஃபண்டேரா பார்க்கு. ஸோ நேற்று வந்து 24ஆந்தேதி வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து 250 ரூபா ஓப்பனிங் ஆஃபராக வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நான் வந்து கேட்கும்போது டிக்கெட்டுடைய விலை வந்து 300 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபண்டேரா பார்க்கில் வந்து பறவைகள், ஸோ கிளிகள், அப்புறம் அந்த ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறத்துனா கேமலு, அதுக்கடுத்து இது பேர் என்ன பச்சோந்தின்னு நினைக்கிறேன். பச்சோந்தியா இல்லை பச்சோந்தி வகையை சார்ந்த ஒரு வகையான உயிரினம். அது கரெக்டாக தெரில, எனக்கு தெரிஞ்சு இது பச்சையாக இருக்குது, பச்சோந்தி தான். ஸோ அதுக்கப்புறம் நாய் வந்து நாய்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ வெவ்வேறு நாட்டு வகைகள் நாய்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம், உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஈமு கோழின்னு நினைக்கிறேன். ஈமு கோழி, அப்புறம் வந்து கலரான ஃபிஷ்ஷஸ்ஸு, அதுக்கடுத்து பாம்பு வகைகள், ஓனாய் பாருங்கள், பாம்பு, பச்சை பாம்பு, அப்புறம் ஓனாயா குரங்குன்னு தெரில, முள்ளம்பன்றி, அப்புறம் டேரான்னு சொல்லி ஒரு சாப்பாடு ஃபுட்டு கடை உள்ளே இருக்குது போல். டேரான்னு சொல்லி பை ஃபண்டேரா ஹேண்ட்மேடு பிஸாஸ், பாஸ்டாஸ் அண்ட் டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆமை இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த 11 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களாம். ஸோ 11 மணிக்கு ஓப்பன் ஆனோடனே பார்க்கலாம். 11லேருந்து எனக்கு டைமிங் செக்யூரிட்டி சொன்னது வந்து காலையில் 11லேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஓப்பன் ஆன பிறகு நான் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். பித்தா நண்பர்களே, ஓப்பனிங் ஆஃபர் பார்த்திங்கன்னா இப்போ 26 வரைக்கும் இருக்குது. அதாவது நாளைக்கு வரைக்கும் ஓப்பனிங் ஆஃபர் இருக்குது. சண்டே வரைக்கும் ஓப்பனிங் ஆஃபர் இருக்குது. ஃபுல் டிக்கெட் பார்த்திங்கன்னா 250 இப்போது. ஸோ 26 கழிச்சு வந்து 300. ஸோ ஃபஸ்ட்டு வந்தவுடனே பார்த்திங்கன்னா ஈமு கோழி. ஸோ ஈமு கோழி தான் இருக்குது. 2 ஈமு கோழி இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய கழுத்து இருக்குது. ஓய், எவ்வளோ பெரிய வாய் பாருங்கள். ஓய், என்ன ஸோ ஈமு கோழி இது பாருங்கள். ஸோ சின்னவங்களுக்கு பார்த்திங்கன்னா, சின்ன பசங்களுக்கு வந்து நார்மலில் வந்து 200. ஸோ ஓப்பனிங் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. ஸோ அது ஓப்பனிங் ஆஃபர் வந்து 26 ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ செக்யூரிட்டி சொல்லும்போது நேற்றோட முடிஞ்சதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இங்கே என்ட்ரன்ஸ் வந்து பார்க்கும்போது 26 வரைக்கும் இருக்குன்றது தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த ஆஃபர் ப்ரைஸில் வந்து இந்த 26, அதாவது நாளைக்கு சண்டே அன்றைக்கி வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து முயல்லாம் இருக்குது. கோழி குஞ்சுகள்,
கலர் கோழி குஞ்சுகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா முயல். ஸோ முயல் பாருங்கள். ஜோய் 2 முயல் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் போட்டிருக்காங்க. ஸோ மீனை பார்க்கலாம். ஸோ அதுக்கான மீனுக்கான இறையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். மீன் வந்து கலர்ஃபுல்லான மீன்ஸு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்க, செம அழகாக இருக்குது மீன்கள். கலர்ஃபுல்லான மஞ்சள் கலரு. ஐயோ கிட்ட வருது, கடிச்சிடும் போல. ஸோ கை வச்சா வந்து நிற்குது, பயமாக இருக்குது எங்கே கடிச்சிடுமோன்ட்டு. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்து அக்யூரியம், ஃபிஷ் அக்யூரியம் இருக்குது. ஃபீட் பண்ணுறதுக்கு மீன்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கோழி குஞ்சுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணியிருந்தேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ கலர்ஃபுல்லான மீன்ஸ் வந்து இருக்குங்க. போட்டோடனே வந்து அவ்வளோ பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து சாப்பிட்டு ஒரே டே சாப்பிட்டு. இது வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நண்பர்களே, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான மீன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. உள்ளே என்ட்ரன்ஸ்லேருந்து வந்த பிறகு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான சின்ன சின்ன மீன்கள் இருக்குது. ரெட் கலர், எல்லோ கலர், எல்லா வகையான கலர்ஸ்லேயும் வந்து மீன்கள் இருக்குது, கலர் ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏசி வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த மீன்கள்லாம் உயிர் வாழ முடியும். ஸோ ஃபேன் வந்து நல்லா அதிகமாக வந்து ஏர் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஏர் கூலர்னு நினைக்கிறேன், ஏர் கூலர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன். ஸோ வவ்வால் மீன் வந்து இது பேர் கரெக்டாக தெரியல, ஆனால் வவ்வால் மீன் தான் நினைக்கிறேன் சொல்லுவாங்க. ஸோ பிளாக் அண்டு ஒயிட் கலரில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஸோ எல்லோ கலர் மீன்ஸு. ஸோ எதுக்குமே வந்து பேர் வைக்கலை, பேர் வந்து இதுக்கு மேலே தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோ கலர் ஃபிஷ்ஷஸ்ஸு அண்டு ஒயிட் கலர் ஃபிஷ்ஷஸ்ஸு, ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் ஃபிஷ்ஷஸும் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக பார்க்கறதுக்கு. ஸோ வாங்க உள்ள இன்னும் எவ்வளோ இருக்கும், என்னென்ன மீன்கள் வகைகளில் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் வந்து இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஃபிஷ்ஷஸ்ஸு, அதுக்கடுத்து வந்து
இது அந்த சிமெண்ட் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த சிமெண்ட் கலர் ஃபிஷ்ஷஸும் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெரிய ஃபிஷ் வந்து ஒயிட் கலர் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய போட்டு வச்சுருக்காங்க. பெரிய மீன்கள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ பாருங்கள், நிறையா மீன்கள் இருக்குது. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நீந்திட்டு போகுது பாருங்கள். இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, செம்ம வேகமாக போயிட்டுருக்கு. போய் வா வா. ஓகே, அடுத்து உள்ள வந்து நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். புதுசாக என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லைக் பண்ணி கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், வெளியே போகணும் போல இருக்குது. மீன் வகைகள் வந்து ஓரளவு திட்டமாக தான் இருக்குது. ஸோ நண்பர்களே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து இந்த பறவை மட்டும் கொஞ்சம் கடிக்குது. ஸோ அதனால் இந்த பறவை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற பறவைகள்லாம் வந்து கடிக்காது, உள்ளே போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க. செம்மையாக பறந்து போயிட்டுருக்கு. எப்படி பறந்து போடுவேன். பாருங்க எப்படி பறகுது பாருங்க. நண்பர்களே செமையாக பறந்துட்டு இருக்குங்க. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டு வந்து அவர் கொடுக்குறாரு. என்ன தலையில் இருக்கு. நல்லா இல்லையா, சாப்பிட்டியா? ஸோ ஃபுட்டு வாங்கி கொடுக்குவா. ஸோ ஃபுட்டு வாங்கி கொடுப்போம். செல்லக்குட்டி இதே இருங்கடா, சாப்பிடுது பாருங்கள். நண்பர்களுக்கு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு இவங்களே ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த நம்ம என்ட்ரி ஃபீஸ் கொடுக்குற காஸ்ட்லியே தான் வந்து இது எல்லாமே இதுவும் அது இதுக்கு தனியாக எதுவும் ஃபுட்டுக்கு சார்ஜ் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ ஃபுட்டு அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். வேலூர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஃபிஷ் இருக்குது, அதுக்கடுத்து வந்து பேர்ட்ஸ் வந்து இருக்குது. உள்ளே போக போக தான் தெரியும் எந்தளவு விலங்குகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ அந்த உள்ளே இருக்க விதைகள்லாம் மட்டும் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த இது மட்டும் விட்டு இருக்குது. மேலே இருக்க சீடுடைய மேல் பகுதி மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்க விதையை மட்டும் சாப்பிடுது. மொத்தமே வந்து சாப்பிட்டுடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரொம்ப கோபமாக இருக்குது.
தொட்டாவே கோவப்படுது. பாருங்கள் ரொம்ப கோபமாக உக்கிரமாக இருக்குது. இது மட்டும் டேமேஜாக ஹேண்டில் பண்ணேன். இதை தொட்டால் தூக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் தூக்கத்தில் சரி உட்காந்துருக்கியாப்பா. வா வா உட்காந்து கீழே உட்காந்து உட்காந்து. ஸோ கையை விட்டு போக மாட்டோங்க. உட்கார வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா கீழே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேர்டு பார்க்கலாம். ஃபுட்டு வந்து அந்த பக்கம் போயிட்டாரு. விட 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 பெருசாகுது. மேலே வந்து இல்லையா என்னடா எல்லோ அண்டு க்ரீன் கலரு பேரட்டு என்னடா வேறுண்ணா வேறுண்ணா பறந்து போறியா? வாய் பாருங்களேன், அழகு பாருங்க, வாய் அந்த நாக்கு பாருங்களேன் எப்படி இருக்குது. பயமாகவும் இருக்குது, பிடிச்சிட்டு கடிச்சிட்டு போகன்ட்டு. டேய் என்னடா உன் பேர்? வா போகலாமா? உன் கையில் எல்லாம் நல்லா சாப்பிடும். என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டியா இல்லையா? வேறுண்ணா ஏய் ஓய்
வரியாடா? வா வாடா வாடா, இங்கே என்கிட்ட வாடா, என்கிட்ட வா. வா வந்துடு. போட்டோ எடு, அப்படியே போட்டோ எடு, போட்டோ டேய் பேர் டேய் என்னடா படுக்கிறியா? போட்டோ எடுத்தியா வீடியோ? கையை போடுறா காடி பிடிக்கிறா. உள்ள போய் பாம்பு பார்க்கலாமா? ஒரு மாதிரி மெரூன் கலரு, ப்ளூ கலர் கழுத்து பாருங்களா, ப்ளூ கலரில் இருக்குது. என்னடா ஓ ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, போ காலி ஆயிடுச்சு. வா வா நீ வா வா காலு வை, காலு வை. நண்பர்களே, செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த ஃபண்டேரா பார்க்கு. பாருங்கள், ஃபுட்டு ஃபீட் பண்ண இவங்களே ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு பேர்டும் வந்து சூப்பராக வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ இது நம்ம வந்து கீழேருந்து மேலே வந்து கீழேருந்து வந்து மேலே பார்க்குற வியூ. பெரிய பெரிய பறவைகளும் இருக்குது. இங்கே பாருங்கள், ரெட் கலரில் ஒரு பேர்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
இங்கே ஒரு பேர்டு இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இது வந்து இருக்கிறதுலே பெரிய பேர்டு. ஸோ பாருங்கள், பார்க்காதையா வரையா வா. ஸோ இருக்கிறதுலே இது பெரிய பேர்டு. ஸோ இது ரெட் கலர் பேர்டு வந்து ஒரு 2-3 இருக்குது ரெட் கலர் பேர்டு. ஸோ இதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு வந்து பார்த்தோம், ஃபிஷ் அக்யூரியம் பார்த்தோம், அதுக்கடுத்து பேர்டு பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போனால் தான் தெரியும் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க முடியும். நண்பர்களே, பறவைகளை பார்த்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது புழு வகையில் வந்து வச்சுருக்காங்க. புழு வகைகள் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ புழு வகைகள் வந்து இருக்குது. சின்ன சின்ன புழுவுடைய வகைகள் வந்து இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது என்னது? இது வந்து புழுவுக்கு உரமா என்னன்னு தெரியல. ஸ்பைடர் அது உள்ள இருக்கு சார், இன்னும் உள்ள விட்டுறேன். இப்போ ஸ்பைடர் தானே. ஸ்பைடர் இதுவும் ஸ்பைடர் தான். ஸ்பைடர் Have you seen it in real life? Soon we will show you like how they can shoot and everything. Because they are very fresh here now, so they take time to settle down. Next time when you come, you can see them shoot. Yeah. Oh, wait. Oh. He's going to Japan. Yeah, we are living there. So we are leaving tomorrow. See. Sure? Okay, let me put my... Wait, let's try. Mealum. ஸோ ஆமையும் இருக்குது, மீனும் இருக்குது இதில். Look at here. புழு போடுறாங்க. Let's see. போடுங்க. Ready? ஸோ எகிரி குதிச்சு சாப்பிடுவோம். Shoot பண்ணது பாருங்க, bullet மாதிரி. You hold this insect. Oh, okay. Just hold it. Is it dead? No, just hold it. It won't bite you. Okay. And then put, yeah. Just keep it steady. It jumped. Instead of shooting more, it just jumped. That's sorry. See? See. Mealworm. Can come It's a here. mealworm. Just hold it. Just hold it. Okay. Mealworm. Here, Super. put it on- Just keep it here. Don't put it in. Let's see. Sorry. It's Sorry. short. No problem. Yeah. That's how they shoot. I didn't expect அது வச்சிருந்தா இதை ஷூட் பண்ணுது வாட்டர். Yeah. So இது வந்து என்னன்னா ஸ்பெஷல் ஃபிஷ் இது. அது ஹண்ட் பண்ணி தான் சாப்பிடும். அதோட ஃபுட்டை. இப்போ மற்ற மீன் 3 வெரைட்டி இருக்கு மீன்ல. ஒன்று வந்து இங்கே பேஸ்லேயே இருக்கு, இன்னொன்று மிட் ரேஞ்ச் இருக்கு. இவங்க வந்து மேலேயே இருப்பாங்க இந்த லெவல் சர்ஃபேஸில். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, செடி கொடி, அதை வந்து ஷூட் பண்ணி சாப்பிடுவாங்க. Take your hand. என்ன சேம் பேர்ல ஸோ அதாவது மீன்கள் வந்து டார்கெட் பண்ணி சாப்பிடக்கூடிய மீன்களாக இது. ஸோ பாருங்கள், ஸோ மேலே வந்து ஒருத்தர் வந்து புழு வச்சிட்ருக்காரு. ஸோ அந்த புழு வந்து டார்கெட் பண்ணி வந்து சாப்பிடக்கூடிய மீன்கள் இது. ஸோ ஒன்றும் பார்க்கல, அது பார்த்துச்சு அப்படின்னா டார்கெட் பண்ணி அடித்து சாப்பிடக்கூடிய தன்மை கொண்ட மீன்கள் இது. இது தெரியல சேஸ். ஓகே. மேலே வந்து தண்ணியிலேருந்து மேலே வந்து சாப்பிடக்கூடிய மீன்கள்.
போயிட்டுருக்கு. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அக்ஷய் காமெண்ட் டார்கெட் பண்ணல எதுவுமே. பார்த்துருச்சு, ஒரு மீன் பார்த்துருச்சு, ஒரு மீன் பார்த்துருச்சு. ஆ చూడు అది ఏం చూడు ஓ இங்கே போனால் உடும்பா உடும்பு உடும்பு உடும்பா பஞ்சவதியா? உடும்பு தானே இது? கொட்டையெல்லாம் விடுதப்பா உடும்பு. இது பயங்கரமாக இருக்குது, வேணாம்ப்பா சாமி. விட்டு இழுத்துனே போவோம் நம்மள. எலி குஞ்சு, எலி குஞ்சு, எலியா? எலி தான், எலி தான். ஸோ எலிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா பொழு கொழுன்னு இருக்குது எலிங்கெல்லாம். வா என்னடா டேய், கோழி குஞ்சுங்க, முள்ளம்பன்றி, முள்ளம்பன்றி தான் இது, முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றியில் ஏதோ ஒரு வகையான எலி மாதிரி இருக்குது. மூஞ்சி எலியா? நம்ம வீட்டு எலிங்கள், வீட்டு எலிங்கள். பாம்பு, பால் பைத்தான் அந்த பாம்பு பேர். நண்பர்களே, உடும்பு பார்த்துட்ருக்கோம். சரியா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ தான் தெரியுது உடும்பு. இது என்ன இது? இது என்ன இது? நரியா? டேய் பத்துனுக்கிறீங்களா? என்ன என்ன இதுன்னே தெரில, ஜந்துன்னே தெரியலையே. டேய் நரியா முள்ளம்பன்றியா என்ன கதைன்னு தெரியல. டேய் இது என்னான்னு தெரிஞ்சா யாருன்னா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. கீரி புல்லை
கீரி புல்ல ஏஞ்சிடு ஏஞ்சிடு டேய் ஏஞ்சிடு. நீட்டாக இருக்குங்க. இதில் ஏதோ காணுமே. ஸோ அந்த இதில் வந்து எதுவுமே காணும். சும்மா கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். கீழே ஸ்டெப்ஸ் வருது, கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகல போல. கழுதை 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 தான். பா பா கழுதை பா. ஆடுங்கெல்லாம் வந்து கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. இது ஒரு வகையான ஆடு மாதிரி தெரியுது. குட்டையான ஆடுங்கள் இதெல்லாம், குள்ளமான ஆடுகள். டேய் வாங்கடா, பா 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 ஓடியா ஓடியா பா பா. என்ன என்ன என்னடா பேருண்ணா? பா பா எங்கே ஒரு எத்தினி வருது? பா 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 பா. எதுவும் இல்லை கையில் வேற கொடுக்கறதுக்கு. என்னடா பா ஓடியா ஓடியா. ஓடியா ஓடியா பா பா பா. என்னடா ஒட்டகம், கேமல் கேமல் பாருங்க. கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு வரலாம். எதுவும் பண்ண கேமல், ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி. டேய் என்னடா சாப்பிட்றீங்க? டேய் என்னடா சாப்பிட்ற? பாருங்க வாய் எப்படி இருக்கு பாருங்க. அது வாய் ஸோ ஒட்டகம் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒட்டகம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மீன்களில் வந்து காலில் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பாருங்கள், ஒரு சில விலங்குகள் பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம கீழே வந்து மீன்கள் இருக்குது, மீன்களை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கு காலை. ஸோ இது ஒரு தெரப்பி சொல்லுவாங்க. நண்பர்களே, ஃபிஷ் தெரப்பி வந்து பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக வந்து
அந்த விளையாட்டு பொருட்கள் இருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். விளையாட்டு பொருள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து வீடியோ கேம் வந்து பெரிய ஸ்க்ரீன் வீடியோ கேம் இருக்குது. இது காஸ்ட்டாண்ணா? எவ்வளோண்ணா காஸ்ட்டா இது? வீடியோ இதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நண்பர்களே, இங்கே வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் முடியல. ஸோ அதுக்குள்ளே ஓப்பனிங் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ் தெரப்பி, இந்த இடத்துல தான் வந்து ஃபிஷ் தெரப்பி. அங்கே வந்து கேன்டீன் போல் சேர்ஸ்லாம் இருக்குது, இன்னும் ஸ்டார்ட் பண்ண காணோம். ஸோ இதோட அவ்வளோதான். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும், மீன்களை வந்து பார்க்க முடியும். அவ்வளோதான். ரொம்ப அதிகமான விலங்குகள் இருக்க மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. இப்போதைக்கு இது தான் இருக்குது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு இன்னும் அதிகப்படியான விலங்குகளோ இன்னும் வேறு ஏதாச்சும் இந்த செட்டிங் கேம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளிகள் பறவைகளை வந்து நம்ம பிடிச்சி ஃபீட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்லாம் வந்து பிடிக்கிறோம், செய்கிறோம், கொள்கிறோம், அது ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னும்போது இதில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு எங்கேயுமே வந்து இந்த இடத்துல வந்து சோப் ஆயில் மாதிரி எதுவும் வைக்க காணோம். ஸோ இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால எதுவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாமே வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் வந்து இந்த இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே நண்பர்களே, புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.